நம் மீது மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையின் நடுவில் நாம் வந்திருந்தாலும், ஆண்டவருக்கு நம் மீது மனதுருக்கம் உண்டு. நாம் கண்ணீரோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு வாடி இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாளிலும் உள்ளத்திலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். என் குடும்பத்திலே ஆண்டவரே நாள்தோறும் நாங்கள் படுகிற வேதனைகள், யாருக்கும் தெரியாதபடி எங்களுக்குள் இருக்கிற அவமானங்கள், ஆண்டவரே என் கணவரை நினைத்து பார்த்து இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு நல்லது நடக்கும், ஆண்டவரே எப்பொழுது அவரை தொடுவீர் என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கதறி ஜெபிக்கிற சகோதரியே, ஆண்டவரே என் மகனை, என் மகளை நீர் தொட வேண்டும். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கிறது, வேதனை நிறைந்ததாயிருக்கிறது. ஆண்டவரே அவர்கள் முன்னேற்றம் இல்லாமல் வாழ்க்கையிலே அவர்கள் போகும் பாதைகள் ஏதோ ஒரு கார் இருளின் மத்தியிலே அவர்கள் நடக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. என் பிள்ளைகள் வாழ்க்கையை நினைக்கும் பொழுது எனக்கு பயம். என்னுடைய இருதயத்திலே கேள்விகள் ஏராளம் ஓடுகிறது. என் மகனை நீர் தொட மாட்டீரா? என் மகளை நீர் தொட மாட்டீரா? உமது காருண்யத்துக்குள் ஆண்டவரே இன்று என் குடும்பத்தை வைத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபை எங்கள் மீது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிற பெற்றோர்களே, மனைவி உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே என் குடும்பத்திலே தரித்திரம், ஆண்டவரே கடன் பாரம், ஆண்டவரே கஷ்டங்களும் நஷ்டங்களும் எங்களை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறது. திருமணம் வயது வந்து திருமணம் முடியாத மகன் மகள், வேலையில்லாமல் அவதிப்படுகிற என் வீட்டின் என் பிள்ளைகள், ஆண்டவரே குழந்தை பேர் இல்லாத என் வாழ்வு, சுமைகள், சோகங்கள், வேதனைகள், வருத்தங்கள், ஏன் அழுகிறேன் என்று கூட தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஓ என் கடவுளே, என் மீது இரக்கம் வையும், என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலே புலம்பி தவிக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, மகளே, வயதானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் இன்று ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய ஒரே ஒரு பெயர், இயேசுவின் பெயரே, இயேசுவின் பெயரே. என் இயேசுவின் பெயரால் மட்டுமே விடுதலை உண்டு. உன் துக்கம் சந்தோஷமாய் மாற, உன் வேதனைகள் மாற, உன் வியாதிகள் வெளியேற இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடு. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யாமல் உம்மை விட மாட்டேன், என்னை குணப்படுத்தாமல் உம்மை விடவே மாட்டேன். என் மீது மனம் இறங்கும், என்னை தொடும், என்னை சுகப்படுத்தும். வாயை திறந்து கூப்பிடு சகோதரியே, வாயை திறந்து கூப்பிடு சகோதரா.
உன் வியாதிகள், பலவீனங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு உனக்கு விடுதலை தரும்படி வந்திருக்கிறார். வாயை திறந்து கூப்பிடு. தீராத வியாதிகள் வெளியேறுகிறது, தீராத பலவீனங்கள் வெளியேறுகிறது, மன பயங்கள் வெளியேறுகிறது, மன போராட்டங்கள் வெளியேறுகிறது, குடும்பத்தை ஆட்டி படைக்கும் சகல தீமையிலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கைகளை உயர்த்துவோம். இந்த பாடல் வரிகளோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, இயேசுவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. பயபக்தியோடு இந்த நாளிலே நீங்கள் மாதாவுடைய பரிந்துரையினால் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலே இன்று ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது. நல்ல வாய் திறந்து கூப்பிடுங்க. என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். பாடுவோம். என்னை மகனே மகளே, என் கண்ணீர் துடைக்கிறார். இசையா இசையா இசையா. ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. இசையா இசையா இசையா. நோய் நொடியில் வாடுகிற என்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகிற என்னை காண்கிறார். நொடி பொழுதே சுகம் தந்து என்னை தேற்றுவார். நொடி பொழுதே சுகம் தந்து என்னை தேற்றுவார். கைகளை உயர்த்தி இசையா இசையா. நல்ல சப்தத்தை உயர்த்துவோம். வியாதிகள் வெளியேறுகிறது. தீராத முதுகு வலிகளை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். கழுத்து வலிகள் குணமடைகிறது. உதரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட சகோதரியை ஆண்டவர் உன்னை தொட்டு குணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. எல்லா பயத்தின் ஆவிகளும் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. மன சஞ்சலங்கள் மாறுகிறது. மன போராட்டங்கள் மாறுகிறது. தற்கொலை எண்ணத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. Jesus, in the name of Jesus, இப்பொழுது தேவ வல்லமை இறங்கி வருகிறது. கடன் தொல்லையால் கதறுகிற என்னை காண்கிறார். கடன் தொல்லை இயேசுவின் நாமத்திலே கதறுகிற மகனே மகனே என்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார். ஒருபோதும் கைவிடார். மகளே மகனே, உடனிருந்து நடத்திடுவார்.
ஒருபோதும் கைவிடார். கைகளை உயர்த்துவோம். ஏசையா ஏசையா, நல்ல வாயை திறந்து ஏசையா, தீராத கடன் பிரச்சனைகள் ஆண்டவர் விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்திலே எல்லா பொருளாதார பிரச்சனைகளிலும் இன்று விடுதலை உண்டு. கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா, 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 ஏசையா. குடும்பத்திலே போராட்டமா என்னை காண்கிறார். மகளே மகனே, கணவனை குறித்து, மனைவி குறித்து, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து, திருமணம் முடித்து வைத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் காண்கிறார். சமாதானம் தருகின்றவர் என் வாழ்வில் வருகின்றார். சமாதானம் தருகின்றவர் என் வாழ்வில் வருகின்றார். கைகளை உயர்த்தி ஏசையா ஏசையா, குரலை உயர்த்தி ஏசையா ஏசையா ஏசையா, ஏசையா ஏசையா. வாய் திறந்து ஏசையா ஏசையா. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வையுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், சொந்த உறவுகள் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பிரயோஜனமற்றவர்களைப் போல, பயனில்லாதவர்களைப் போல பிறருடைய பார்வையில் தெரிந்திருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நீ கை கழுவப்பட்ட நிலையில் இருக்கலாம், கதறி அழும் நிலையில் இருக்கலாம். இயேசு உங்கள் மீது மனம் இறங்குகிறார். மகளே, நீ ஏன் அழுகிறாய்? மகனே, நீ ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதே ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க பராக்கு பார்க்க வரல, நீங்க பராக்கு பார்க்க வரல, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பெயர் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே. சகோதரா கூப்பிடுங்க, சகோதரியை கூப்பிடுங்க, வாலிப மகனே மகளே நீங்க கூப்பிடுங்க. இப்போ உங்க உடல்ல, உள்ளத்துல, ஆன்மாவில ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சுகப்படுத்தும் தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே ஆண்டவருடைய சுகப்படுத்துதலை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுகிற இந்த நேரம் ஆண்டவருடைய மகிமை, வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுன்னு கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். ஒரு 3 நேரம் சொல்லுங்க. என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து நம்பிக்கையோடு சொல்லுங்கப்பா. என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். நல்ல குரலை உயர்த்தி மீண்டும் சொல்லுங்கப்பா. என்னை காண்கிறார்,
கை தட்டுங்க பாப்போம். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்ப சொன்னாரு, எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகோதரியே சகோதரனே, இன்னைக்கு வாழ்க்கையில நொந்து போய் வாடி போய் என் வாழ்க்கை சாபமாய் மாறிட்டு, என் வாழ்க்கை தரித்திரமா இருக்கு, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கலன்னு சொல்லி இன்னைக்கு சகோதர பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, என் ஆண்டவருடைய உன்னத ஆசீர்வாதம், அதிகாரத்தின் ஆசீர்வாதம் என் மீது இறங்கி வருகிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உங்க மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எங்க தரித்திரத்தை கண்டீங்களோ, எங்க நஷ்டத்தை கண்டீங்களோ, எங்க உங்க வாழ்க்கையில இல்லாமையே கண்டீங்களோ அது மாறும். நம்புறவங்க மட்டும் சத்தமா ரெண்டு கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் வேதனை அனுபவிச்சீங்களோ அது மாறுமா? மாறுகிறதா? உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? நீங்கள் உங்க வாழ்க்கையில எதை இழந்து போனீர்களோ அதை மீண்டும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். உங்க வாழ்க்கை உயரும், பிள்ளைகள் வாழ்வு உயரும், பொருளாதாரம் உயரும், உங்களுடைய அடிமைத்தனங்கள் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். என் ஆண்டவர் விண்ணகம் சார்ந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார். ஆதாம் இழந்த ஆசீர்வாதம் எனக்கு இயேசு வழியாக கொடுக்கப்படுகிறது. என்னது? அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். விண்ணின் மண்ணிலும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறும், துக்கம் மாறும், கவலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். ஆமென். நல்ல எல்லாரும் எழுந்து நிற்கணும். நோயாளிகள் எழுந்து நிற்கணும். அப்படியே நோயிலே வாழ்க்கை முடியக்கூடாது. நல்ல உனக்குரிய வயதை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆயுசு காலங்கள் கூடும் சகோதரியே. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும். ஒருவேளை குடிகார கணவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஆண்டவர் தருவார். உன் குடும்பத்தில் மாற்றத்தை தருவார். நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நல்ல குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரம் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலையின் பாதைகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. நல்ல குரலை உயர்த்தி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கப்பா. என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பக்கத்துல கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. கையை கொடுங்க, கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சிரிச்சிட்டு சொல்லுங்க. ஐயா வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலே. கையை கொடுக்கிறதுக்கே இவ்வளவு யோசனையா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். மோதிரம்லாம் பத்திரமா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில உங்க மேல ஆசீர்வாதம் இறங்குகிறது. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. யார்ட்டையும் தயவுக்காக நிக்காதீங்க. இயேசுடைய தயவு விண்ணகம் சார்ந்த மண்ணகம் சார்ந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்க மேல கொண்டு வருகிறது. கைகளை தட்டி வாயை திறந்து நல்ல கை தட்டி பாடுங்க பிரதர். வேதனைகள் மறையட்டும், நோய்கள் மாறட்டும். இயேசுவே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். சந்தோஷமாய் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கப்பா. என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்த சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கட்டும். அதிசயம் செய்திடுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் இருக்கேன், வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் குரலை உயர்த்தி செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது இயேசு உயிர்த்தார். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். சிஸ்டர் நம்புறீங்களா? பின்னால பிரதர் நம்புறீங்களா? வாலிப மகளே மகனே நம்புறியா? நம்புறேன்னா என்ன பண்ணும் தெரியுமா? சொல்லுங்க. நம்பிக்கை விசுவாசம் என்னது அப்படின்னா மனுஷன்ட்ட போய் நிக்கிறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை இவங்க அவங்க அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் அங்க செயல்படவே மாட்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையில ஒரு துளி அளவு கூட இந்த உலகத்துல உள்ளவங்களை சார்ந்து இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இது ஆண்டவரால் நிகழ்ந்தது, ஆண்டவரால் நிகழ்ந்தது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. வியப்பாயிற்று. எப்படி மாறணும் சிஸ்டர்? இது எப்படி நடந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரால நடந்தது. இது யாரால நடந்துச்சு? ஆண்டவரால் நடந்தது. நீங்க அப்படி சொல்ல போறீங்களா? அவரால் நடந்துச்சு அப்படி சொல்ல போறீங்களா? இல்ல. ஆபிரகாமுக்கு தெரிந்தது, என் தேவன் அல்லாமல் என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கவே முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. தம்பி எல்லாரும் கைகளை உயர்த்துங்கப்பா. கப்பல் வேலைக்கு ஜெபம் பண்றியா? ஏஜெண்ட நம்பாத. 3 லட்சம் கொடுத்தா சரியாயிரும் அதை நினைக்காத. நீ அதை மெமரியிலிருந்து மாத்து. நேற்று ஒரு சகோதரர், என்னுடைய நண்பர் ஊழியர் சேசையா சொன்னாரு, பையன் கப்பலுக்கு படிச்சான், புருஷனை மொண்டாட்டியும் கை கோர்த்து ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தான் என் பையனை கப்பல் ஏற்றணும். கேம்பஸ் இன்டர்வியூவில் வெற்றி பெற்றாச்சு, ₹1 செலவு இல்லாமல் பெல்ஜியத்தில் ஜாயிண்டிங். அவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கை தட்டுங்க. எஸ், ஆண்டோட பிள்ளைங்க. ஐயா 3 லட்சம் 7 லட்சம் இன்னும் நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இது எப்போ நடக்கும் தெரியுமா? கைகளை வச்சு சொல்லுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். சொல்லுப்பா, சொல்லு சொல்லு சொல்லு, வாய் திறந்து செய்திடுங்க, அதிசயம். இன்னைக்கு ஒரு மிராக்கிள், அற்புதம் இப்ப நடக்குது. 100க்கு 100 உன் வாழ்க்கையில தடைகள் மாறுகிறது. நம்புவேன். உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் விடுதலை தருகிறார். அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுங்கப்பா, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க. ஓ நன்றி. அதிசயம் நடத்திடுங்க. 2 கைகளை உயர்த்தி சொல்லுப்பா, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க,
ஆமென். அதிசயம் நடத்திடுங்க. மீண்டும் சொல்லுங்க. 100 வாலிப மகளே, உன் திருமண காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். அற்புதம் செய்து மகனே, உன் திருமண தடைகள் மாறுகிறது. நடத்திடுங்க. உன்னுடைய உழைப்பின் பாதையிலே இயேசுவை நம்பு. உம்மையே உன் வீட்டை ஆண்டவர் கட்டுவார். அற்புதம் உனக்கு உன் மேல இருக்கிற வழக்குகள் மாறும். அதிசயம் உன் மேல இருக்கிற பிரச்சனைகள் மாறும். உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்திலே ஆண்டவர் செயல்படுவார். அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. நல்ல கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எங்களை தொடுகிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. 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 கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய சரீரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மரண பயத்திலிருந்து ஆண்டவர் அவரை விடுவிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால் அடுத்த முறை அவர்கள் பரிசோதனைக்கு போகும் பொழுது அவர்களுடைய வியாதியின் வீரியங்கள் குறைந்து போயிருப்பதையும் அவர்கள் நடமடைந்து கொண்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமையினால் இப்பொழுது இந்த நேரத்தில் ஹார்ட் இருதயத்தில் வலியோடு ஹார்ட் பெயினோடு இருக்கக்கூடிய ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகிறது. பார்வை குறைவினால் பாதிக்கப்பட்ட 2 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். தீராத தலை வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற 9 பேர் இப்பொழுது சுகம் அடைகிறீர்கள். ஒரு நபர் இருமும் பொழுது பிளட் ரத்தம் அப்படி அவர்களுக்கு அந்த ரத்தம் அந்த இருமல் அந்த சளியில கலந்து வருகிறது. அதனால பாதிக்கப்பட்ட அவரை ஆண்டவர் தொடுகிறார். சுகம் அடைகிறீர்கள். தேவ வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமையினால் இப்பொழுது இந்த நேரத்தில் தைராய்டு நோயிலிருந்து 4 பேர் சுகம் அடைகிறீர்கள். இயேசுவின் நாமத்திலே குடல் வாழ்வு வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறு பிள்ளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு 3 ஆண்டுகளாக அஸ்திபாரம் போட்டு ஒரு வீடு கட்டவே முடியல. அஸ்திபாரத்தோடு நிக்குது. 3 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டின் தடையை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த வீடு இந்த வருடம் முடிவதற்குள் அந்த வீடு கட்டி முடிக்கப்படும். வீடு கட்டி முடிக்கப்படும். வீடு கட்டி முடிக்கப்படும். ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மீது இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. 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 கைகளை உயர்த்துவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே. இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கைகளை தட்டிப்போம். நல்ல வாய் திறந்து அற்புதம் நடக்கிறது. ஜீசஸ். கூடுமே, எல்லாம் கூடுமே. இயேசுவால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. வாயை திறந்து இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது
கூடாதது ஒண்ணும் இல்ல. கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவால எல்லாம் சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து கூடாதது ஒண்ணும் இல்ல. இயேசுவால் கூடாதது ஒண்ணும் இல்ல. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீர் ஐயா, இயேசுவின் நாமத்திலே புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்ல. பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவால எல்லாம் கூட. கூடாதது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவால் ஓ ஆண்டவரே, இப்படி வல்லமை நாளிலே நிரப்புங்கப்பா. ஓ ஷிரரரரர தீரர் வாஷலே பீஷிபா துரஹலோரி ரதுரிஷ்மா. தேவ வல்லமை இறங்கி வருவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உம்மால எல்லாம் கூடும். ஆண்டவரே, ஒண்ணுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. மரித்து உயிர்த்தீர் ஐயா, மரணத்தை ஜெயித்தீர் ஐயா. மரித்து உயிர்த்தீர் ஐயா, மரணத்தை ஜெயித்தீர் ஐயா. ஒரு மாற்றம் தருவீர் ஐயா, மறுபடி வருவீர் ஐயா. ஒரு மாற்றம் தருவீர் ஐயா, மறுபடி வருவீர் ஐயா. கூடுமே கூடுமே. இயேசுவால எல்லாம் தேவனுடைய வல்லமையால் அற்புதம் நடக்கிறது. வியாதிகள் மறைந்து போகிறது. துக்கத்தின் நுகத்தடிகள் உடைக்கப்படுகிறது. ஓ சீனாரா இயேசுவின் நாமத்தினால். இயேசுவால எல்லாம் கூடும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஒண்ணுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. நல்ல கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். சகோதரனே, சகோதரியே, உயிர்த்த கிறிஸ்து எனக்கு கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நான் கடவுளின் பிள்ளை. கடவுள் அதிகாரமுள்ள கடவுள் என்னை இந்த உலகத்தில் அதிகாரமுள்ளவனாக மாற்றுகிறார். கடவுள் என் மீது தம் ஆவி, உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி என் வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. என் வீடு சமாதானத்தின் வீடாய் மாறுகிறது. என் கணவர் ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் வரலங்க, ஆனா அவருடைய ஆவி அங்க போதுங்க. அவருடைய ஆவி குடி பழக்கத்திலிருந்து அவரை விடுவிக்கிறது. அவருடைய ஆவி என் மகளை தொடுகிறது. அவருடைய ஆவி என் வீட்டில் எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறது. அவருடைய ஆவி எனக்குள் அந்த உன்னத வல்லமையை கொண்டு வருகிறது. நான் கோலையா இல்ல, நடுங்கினவனாக அல்ல, விளைவீனனாக அல்ல. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் அந்த வல்லமை எனக்குள் வருகிறது. வல்லமை வருகிறது. ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. கூடுமே. எல்லாரும் பாடிருங்க. தம்பி பாடிரு. தம்பி சொல்லு. எல்லாம் கூடாதது ஒண்ணுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. கூடுமே. கூடுமே. இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை திசையும் புரியூ ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே ராஜாதி ராஜாவான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியூ ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே தூயாதி தூயரான தேவாதி தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியூ சகோதரிகளே, உயிர் தாண்டவர் நம்மோடு இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. நான் உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை உன்னோடு இருக்கிறேன் என்று நமக்குள் வாசம் செய்யும்படி நம்மோடு வாழும் கடவுளாக நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். தனிமையில் இருக்கிறீர்களோ, வேதனையில் இருக்கிறீர்களோ, கவலையின் மத்தியில் இருக்கிறீர்களோ, யாருமே இல்லை என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும்படி நம்மை தேடி வந்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவா வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவா வாழ்க வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் நல்ல கைகளை தட்டி என்னோடு என் தேவன் இருக்கிறார். நல்ல வாயை திறந்து பாடுவோம். எல்லார் கை தட்டி பாடுவோம். ஆமென். இயேசுவே, ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை, எல்லார் வாய் திறந்து பாடுவோம். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவா வாழ்க வாழ்க,
இனிமேலும் வருபவா வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவா வாழ்க இனிமேலும் வருபவா வாழ்க துதியோடும் புகழ்ச்சியோடும் இயேசுவில் நுழையுங்கள் துதியோடும் இயேசுவுக்குள்ள புகழ்ச்சியோடும் உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடு இயேசுவுக்குள் நுழையுங்கள் அவர் நாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் அவர் நாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் ராஜாதி ராஜா வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க எப்போதும் இருப்பவா வாழ்க இனிமேலும் வருபவா வாழ்க ராஜாதி ராஜா கைகளை அசைத்து ரெண்டு கைகளை உயர்த்தி அசைத்து வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே வாய் திறந்து ஆராதனை வாய் திறந்து சகோதரரே தேவ பிள்ளைகளே வான தூதர்களோடும் புனிதர்களோடும் எல்லா தூதன்மார்களோடும் தெய்வத்தை சுதித்து உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை வியாதிகள் வெளியேறட்டும் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே எல்லாரும் சொல்லுங்கப்பா நம் கர்த்தரோ நம் இயேசு ராஜா நம் தேவனாகிய ஆண்டவர் கிருபை உள்ளவரே நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை தெய்வமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே வேதனைகளின் மத்தியிலே ஆண்டவரே நான் உம்மை பார்க்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தில் காயங்களோடும் கஷ்டங்களோடும் இயேசுவை பார்க்கிறீர்களா? இயேசு உங்கள் நடுவிலே இருக்கிறார். மன வேதனைகளும் சஞ்சலங்களும் நிறைந்து பலவிதமான கேள்விகளின் மத்தியில் இருந்த சீடர்கள் இயேசுவை சிலுவையில் அடித்து விட்டார்கள். இதற்கு மேல் அவர்கள் நம்மையும் சும்மா விடுவார்களா? எல்லாம் முடிந்து போனது என்று அறை கதவுகளை பூட்டிக் கொண்டு யூதர்களுக்கு அஞ்சி அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். உன் வாழ்க்கையிலும் கூட நடுங்கிக் கொண்டே வந்திருக்கலாம். வாழ்க்கையில எல்லா பக்கமும் பிரச்சனை. சீடர்களை போல பூட்டிய கதவுகள். அறையிலோ ஒருவரை பார்க்கும் பொழுது பயம், நடுக்கம். ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது எரிச்சல். எல்லா வேதனைகளும் அவர்களை சூழ்ந்திருந்தது.
என்ன நடக்குமோ என்ற பயம், எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலை, அதன் நடுவில் அந்த பூட்டியிருந்த அறைகளுக்குள் இயேசு அவர்கள் நடுவில் தோன்றினார். இயேசு அவர்கள் நடுவில் தோன்றினார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏனப்பா பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று தயங்கி போய் ஏன் இருக்கிறாய்? பயப்படாதே, பயப்படாத, அஞ்சாதீர்கள். உலகம் முடியும் கடைசி நாள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன். யாருக்காக, எதற்காக நீ நடுங்குகிறாயோ அந்த இடத்தில் தெய்வம் இருக்கிறார். அந்த இடத்தில் தெய்வம் இருக்கிறார். பலவீனத்தின் மத்தியில் தேவன் இருக்கிறார். சோர்வின் மத்தியில் தேவன் இருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியில் தேவன் இருக்கிறார். கைவிடப்பட்ட நிலையில் இயேசு இருக்கிறார். வியாதியின் நிலையில் இயேசு இருக்கிறார். எதற்காக? என்று உனக்கு விடுதலை வாழ்வை தருவதற்காக. கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கு விடுதலை வாழ்வை தர என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு பயமில்லை. தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில், ஆண்டவரே, சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேன். எத்தனை பேர் ஆண்டவரை பாருப்பா, அம்மா எந்திரிச்சு நில்லுமா, உட்காராத, உட்காராத தம்பி, இது எவ்வளவு ரம்மியமான நேரம் தெரியுமா? வாயை திறந்து கூப்பிடு. வாயை திற. நீ நினைக்கிற நான் நடக்கிறேனோ? இயேசு உன்னை நடத்துகிறார். இயேசு உன்னை நடத்துகிறார். ஒப்புக்கொடு. தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? வாய் திறந்து, இதற்கு ஈடு நற்கருணை நாதர். அப்படியே பாரு. நீ பார்த்தா, நீ இப்ப பார்க்கும்போது சில பேர் இல்ல பல பேர் உங்களுடைய உடல் உள்ளம் ஆன்மாவுக்குள்ள தேவ வல்லமை இறங்குகிறது. தருவேனா? ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவேனா? சோர்ந்து போகும் நேரங்களில் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம், வயதானவர்களே, வாலிப மகனே மகளே, திருமண வாழ்க்கையில சோர்ந்து போன மகனே மகளே, சோர்ந்து போய் வந்திருக்கிற தங்கச்சி, நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே.
கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, வாழ்க்கையில ஏமாற்றங்களின் மத்தியிலே வந்தீர்களோ, ஆறுதல் எனக்கு தோல்வியின் மத்தியிலே வந்தீர்களோ, துவண்டு போய் வந்தீர்களோ, நோயின் மத்தியிலே வந்தீர்களோ, உலகம் உங்களை ஏமாற்றி விட்டதா, உறவுகள் ஏமாற்றி விட்டதா, இயேசு உங்கள் மீது மனமிறங்குகிறார். கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவை உற்று பாருங்கள். சார்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? பாருங்கள், பேதுருவுக்கு ஒரு சோறு வந்துட்டு, உயிர்த்த ஆண்டவரை பார்த்தவர் தாங்க. ஆனா அவருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஒருவேளை இந்த இயேசு மரணத்தெல்லாம் ஜெயித்துட்டாரு, ஆனா அவர் திடீர்னு காணாம போயிருந்தாரு. ஒருவேளை அவர் காணாம போயிட்டாருன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு பழைய வலைய போய் தேடி கண்டுபிடிச்சு அவர் சொன்னார், நான் மீன் பிடிக்க போறேன்னு. ஒண்ணு மற்ற சீடர்களும் பார்த்தாங்க, இவரே மீன் பிடிக்க போறாருன்னா நம்ம நிலைமை என்னவோ நினைச்சிட்டு அவங்களும் மீன் பிடிக்க போனாங்க. கடல்ல போயாச்சு, வலைய போட்டாச்சு, மீன் ஒன்றும் அகப்படலை. கரையில இருந்து ஒரு சப்தம் கேட்குது, பிள்ளைகளே மீன் ஒன்றும் அகப்படலையா? ஆஹா, இந்த சத்தம் வேற எப்பமா கேட்ட மாதிரி இருக்குத. மீன் ஒன்று அகப்படலையா? வலது பக்கத்துல வலைய போடுங்க. வலது பக்கத்துல போட்டாங்க, திரளான மீன். கை தட்டுங்க. அப்பதான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்க இருக்கிறார்ப்பா, நீ அவரை விட்டுட்டு போனாலும் அவர் உன்னை விடவே மாட்டார். கை தட்டுங்க பாப்பா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். அக்கா நீ விட்டுட்டு போயிருக்கலாம்பா, தம்பி நீ விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா இயேசு உன்னை விடவே மாட்டார். இயேசு உன்னை விட மாட்டார். இயேசு உன்னை விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாம் விட்டுட்டு போவாங்க, அவர் விட மாட்டார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் நம்மளை பத்தி தெரியும். கைத்தட்டு. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைஞ்சு போய் வந்திருக்கிற என் தாயே, உடைக்கப்பட்ட உடைஞ்சு போய் வந்திருக்கிற அப்பா, இயேசு உன்னை தேற்றுகிறார். அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நடுமாறும் வேளையில் வாழ்க்கையில உடைஞ்சு போய் இருக்கிறேன், உடைஞ்சு போய் வந்திருக்கிறப்பா, மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு, வாழ்க்கையில எல்லாமே நிறுவனமாயிட்டு சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன். அவரை பாருப்பா, சோர்ந்து போய் வாழ்றியா, உடைஞ்சு போய் வந்திருக்கியா? உறவெல்லாம் விட்டுட்டாங்கப்பா, மனுஷங்கள்லாம் கை விட்டுட்டாங்க, சொந்த பந்தம்லாம் ஏமாத்திட்டாங்க, நம்பினவங்கெல்லாம் நடுரோட்ல கொண்டு விட்டாங்க. கடவுளே என் நிலைமைய பாரு, என் நிலைமைய பாருப்பா. நீ என்ன கைவிடுவியா? நீயும் என்னை விட்டுட்டு போயிருவியா?
நீயும் மற்ற மனுஷன மாதிரியே இருந்துருவியோடு நீ வந்திருக்கிறல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். நீ கேட்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், நான் உன்னோடு இருக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ், இயேசு, இயேசு. வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே. நீங்க மட்டும்தான்யா என் கூட இருக்கிறீங்க, நீங்க மட்டும்தான்ப்பா என் கூட இருக்கிறீங்க, நீங்க மட்டும்தான்ப்பா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவரை பார். ஒருவேளை மற்றவங்க உன்னை சபிச்சிருக்கலாம், மற்றவங்க உன்னை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாடி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை மற்றவங்க இவெல்லாம் எங்க நல்லா இருக்க போறா அப்படின்னு இன்னைக்கு வர உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். என்னைய அப்படி நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உன்னை சபித்து தூற்றி அவமானமா பார்க்கலாம். கடங்காரி, உன் மகனால நீ அவமானப்பட்டிருக்கலாம், மகளால அவமானப்பட்டிருக்கலாம். திருமண வயது வந்து திருமணம் நடக்கல, எல்லாம் சில தங்கச்சி சொல்ற, இப்ப மனசுல சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் வயசுல உள்ளவளுக்கு 2 பிள்ளை இருக்கு, நான் எனக்கு இன்னும் கல்யாணம் முடியலையே. திருமண வயசுல சில தம்பிகள் 32 வயசு 33 தாண்டிட்டீங்க. என் கூட உள்ள ஃப்ரெண்டு கூடலாம் பார்க்கும்போது தலை குஞ்சு போறேன் சாமி. ஏன் அவனுக்கெல்லாம் 2 பிள்ளை 3 பிள்ளை, என்னைக்கு கெட்டிக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லையே, வேலை இல்லை. என் கூட படிச்சவங்களாம் கப்பலுக்கு போயிட்டான், என் கூட படிச்சவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிட்டு, நான் வேலை இல்லாம இருக்கிறேன்னு. என் கூட திருமணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு, ஆனா எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. திட்டுறவன் எப்ப எப்படி திட்டுவான் தெரியுமா? சண்டை வந்தவன சொல்லுவான், உன் புத்திக்கு தாண்டா உனக்கு இது இல்லை, உன் புத்திக்கு தாண்டி உனக்கு வீடு இல்லை, உன் புத்திக்கு தாண்டி உனக்கு குழந்தை இல்லை, உன் புத்திக்கு தான் உனக்கு புருஷனுக்கு இன்னும் நல்ல உத்தியோகம் இல்லை, காலு காசு சம்பாதிக்கிற இன்னும் ஆட்டம் ஆடுறியா. சபிச்சவங்க நிறைய பேர். இன்னைக்கு சொல்லு, என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவ என் தேவன். எஸ், நான் அதை நம்புறேன், நான் அதை ரிசீவ் பண்றேன். சபிச்ச மனிதர்கள் முன்பாக என்னை உயர்த்துகிற இயேசு எனக்கு இருக்கிறார், இயேசு எனக்கு இருக்கிறார். ஒருவேளை வியாதி கூட உனக்கு பலருடைய சாபம் போல இருக்கலாம், சாபம் போல இருக்கலாம். இன்னைக்கு சொல்லு, என் வியாதிய மனுஷன் பார்த்து சொல்றான், உன் புத்திக்கு தான் கடவுள் உனக்கு கொடுத்தாரா. இன்னைக்கு சொல்லு, என் சாபத்தை என் தேவன் ஆசியாய் மாற்றுவார், ஆசியாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பல்லவியை பாடும்போது, இந்த சரணத்தை பாடும்போது நீ சொல்லு, எது எனக்கு சாபம்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உயர்த்தி. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை குரலை உயர்த்தி, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருத்தம்மை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பேறு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் கூடுமே என் இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்ல. கூடுமே. சொல்லுங்கப்பா. கூடுமே. ஆமென். இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. கூடுமே. கூடுமே. எல்லாம் கூடுமே. இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஆமென் ஒண்ணுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி மாதவி சொல்றாங்க, என் மகள் சபின்சா ட்ரஸ்ட் தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ராஜகண்ணி சொல்றாங்க, எனது மகன் ராஜா கப்பல் ஏறுவதற்கு ஒரே தடையாக இருந்தது. இப்படி 3 வருடமாக கடும் பாடுபட்டான். நான் என் மகனுக்காக இரக்கத்தின் இல்லத்திலிருந்து வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு களிநடனமாக்கினார். இப்போது என் மகன் கப்பல் ஏறிவிட்டான். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ராஜகனி 2வது சாட்சி சொல்றாங்க, நான் ஒவ்வொரு மாதமும் மாத்திரை தொடர்ந்து போட்டு வந்தேன். இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து தொடர்ந்து ஜெபித்தேன். இப்போது மாத்திரை எதுவும் எடுக்கவில்லை. நன்றாக இருக்கின்றேன். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ரெமில்டா சொல்றாங்க, எனது மகனுக்கு 2 வாரமாக தொடர்ந்து காய்ச்சல் அடித்து கொண்டே இருந்தது. மருத்துவமனையில் காட்டினதற்கு இரத்த பரிசோதனை எடுக்க சொன்னார்கள். எடுத்தும் எந்த பயனும் இல்லை. பிறகு பிரதரிடம் ஜெபித்தேன். இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறான். மருத்துவர் நோய் அற்றவர்க்கென்று நோயுற்றவர்க்கே தேவை என்று இறைவார்த்தைக்கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ரேகா சொல்றாங்க, எனது மகன் பேன்சன் கப்பல் வேலைக்காக ஒவ்வொரு வாரமும் அவனுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு என்னுடைய மகனை கப்பல் ஏற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி அமளி சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து, எனக்கு 5 நாட்களாக ஒரே நீர்க்கடுப்பினால் ரொம்ப அவதிப்பட்டேன். ஏசப்பா எனக்கு பூரண சுகம் கிடைத்தால் நான் சாட்சி உள்ள மகளாக இருப்பேன் என்று
அதே போல எனக்கு பூரண சுகம் கிடைத்து விட்டது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ரோஸ்பட் சொல்றாங்க, தூத்துக்குடியிலிருந்து, எனது மருமகளுக்கு சுகப்பிரசவத்தில் நல்ல ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்க செய்தார். மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தைக்கு இணங்க எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கல்பா சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து, எனக்கு ஒரே சளி பிரச்சனையுடன் இருந்தேன். நான் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன். என்னுடைய சளி பிரச்சனையிலிருந்து பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கல்பா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க, எனது மகளுக்கு அலர்ஜி நோயாக இருந்தது. ஏசப்பாவிடம் விண்ணப்பம் செய்தேன். என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி பூரண சுகத்தை தந்த என் மருத்துவராயின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி வீர்ஜின் சொல்றாங்க, போன வாரம் ஜபத்திற்கு வரும் பொழுது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வந்தேன். பொருளாதார தேவைக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபித்தேன். என் ஜெபம் கேட்கப்பட்டு பொருளாதார தேவையும் சந்திக்கப்பட்டு உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் தருவேன் என்று இறைவார்த்தைக்கிணங்க என் குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தை தந்து எங்களை வாழச் செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஜெனி சொல்றாங்க, ட்ரஸ்ட் தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ரெனிஸ்டா சொல்றாங்க, எனக்கு ஒரே குதிகால் வழியாக இருந்தது. இப்படி 6 மாதமாக கஷ்டப்பட்டேன். மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை. பிறகு இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து 3 நாட்கள் தொடர்ந்து போட்டேன். வலி இருந்த இடமே தெரியாமல் போயிற்று. உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்ற இறைவார்த்தையின்படி என்னை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ரெனிஸ்டா 2வது சாட்சி சொல்றாங்க, எனது கணவரை நல்லபடியாக கப்பல் ஏற்றிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி அஜய்கா சொல்றாங்க, எனது கணவர் லிமன் கால் வலியினால் ரொம்ப கஷ்டப்பட்டார். 6 மாதமாக நடக்க முடியவில்லை. நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து 3 வாரமாக அவருக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். 3 தடவை கப்பல் ஏற முடியாமல் தடையாக வந்தது. என்னுடைய கண்ணீரை ஏசப்பா ஆனந்த களிநடனமாக மாற்றி ரெட்டிப்பான நன்மையை தந்தார். என் கணவர் இப்போது முட்டு போடுகிறார். கால் வலி நீங்கி பூரண சுகம் பெற்று கப்பல் ஏறிவிட்டார். கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்ற இறைவார்த்தையின்படி எங்களை சாட்சிப்படுத்திய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேர் இன்ஃபண்டா. நான் ஆலந்தலையிலேருந்து வர்றேன். நான் சாம்பல் புதன் அன்னைக்கு தான் இங்கே முதல் தடவை வந்திருந்தேன். எங்கள் ஊரில் பவுலின்னு ஒருத்தவங்க தான் இங்கே ஜபக்கூட்டம் நடக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ என் மகனுக்கு கப்பலில் 1 வருஷமாக வேலை கிடைக்காம, ஒரு நேரம் போயிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் 1 வருஷமாக வேலை கிடைக்காம ரொம்ப தடைகளாக இருந்துச்சு. இப்போ நான் பிரதர்கிட்ட சிடிசி பாஸ்போர்ட்டை கொடுத்து ஜபம் பண்ணேன். அவங்க ஜபம் பண்ணி தந்தாங்க. தொடர்ந்து 7 வாரம் வாங்க, நல்லதே நடக்கும், எல்லா தடைகளும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஏஜெண்ட்டுக்கிட்டேயுமே 4 மாதம் 5 மாதம் கொடுத்து தான் வாங்கி அவனுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ போன வாரம் 2 நாள் கூட்டம் நடந்தது. புதன் வியாழன். வியாழக்கிழமை நடக்கலை, ஆனால் செவ்வாய்க்கிழமை நடந்திருந்தது. என்னால் புதன்கிழமை வர முடியும் என்னன்னு தெரில. ஆனால் நான் செவ்வாய்க்கிழமை வந்திருந்தேன். என்ன காரணம்னு எனக்கே புரியலை. எங்கள் ஊர்லேருந்து வண்டியில் தான் எல்லார் கூடயும் நான் சேர்ந்து தான் வருவேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை நான் மட்டும் திடீர்னு தனியாக 12 மணி, மதியம் 12 மணிக்கு நானே பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எதுக்காக வந்தேன்னு எனக்கே தெரியாது. என்னை அறியாமலே வந்தேன். அந்த நேரத்தில் இங்கே வந்து ஜெபம் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை மதியமே ஒரு 2 மணி போல் என் மகனுக்கு கம்பெனியிலேருந்து கால் வந்துட்டு, நாளைக்கு மதியம் நீ பாம்பேயில் இருக்கணும், உனக்கு நைட்டே ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் புதன்கிழமை தான் 7வது வாரம். ஆனால் நான் அந்த நேரம் நான் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் என் மகனோட ஃப்ளைட் ஏற்றுறதுக்காக நின்றுருந்தேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. எனக்கு ஒரு 6-7 மாதமாக ஸ்கின் அலர்ஜி இருந்தது. நான் எத்தனையோ ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே கேட்கல.
போகிற டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு 15 நாளைக்கு டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. எடுத்து டேப்லெட் போட்டும் எதுவுமே எனக்கு கேட்கல. பிரதர் இப்போ இது நற்கருணை பவனி வரும்போது சொன்ன மாதிரி எல்லாமே அவங்க சொன்ன எல்லா அறிகுறியும் எனக்கு இருந்தது. ஆனால் பிரதர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை இதை பற்றி. 5-6 மாதமாக தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எனக்கு கேட்காம இருந்து பிரதர்ட்டையும் சொல்லாமல் இருந்தோமே சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரதர்கிட்ட நான் சொன்னேன். பிரதர் சொன்னாங்க, திருப்பாடல் 107:20 நீங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணி மாதாவோட எண்ணெயை எடுத்து நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அது கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன வாரம் எனக்கு நல்ல கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டு அப்போவே நான் சாட்டி சொல்லியிருக்கணும். சொல்லாமல் என்னைய சாத்தான் சோதிச்சமாக இருந்தது. இந்த வாரம் எப்படியா சொல்லிடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். ஃபுல்லாக எனக்கு கிளியர் ஆனதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னொன்று எனக்கு 20-22 வருஷமாக எனக்கு ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதையுமே கடவுள் 5 வருஷம் 6 வருஷம் ஆகிட்டு ஒன்றுமே இல்லாமல் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கைகளை தட்டி ஆண்டவரே வாழ்க. நான் எனக்கு தூக்கமே இல்லாமல் இருந்தது ரொம்ப நாளாக. அப்புறம் தூக்கம் இல்லையே அப்படின்ட்டு சும்மா சுவர்கிட்ட உட்காந்துருக்கும்போது புதடியில் பார்த்து சுவர் சரியானபடி அடி. ஒரு கொஞ்ச நேரம் ஒன்றுமே ஓடலை, தலையில் மரத்து போன மாதிரி ஆயிட்டு. அதெல்லாம் மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போனாக்கில் அவங்க கழுத்து தேய்மானம், நீங்கள் ரப்பர் அந்த பெல்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பெல்ட்டு போட்டாலும் பிரதர்கிட்ட ஃபோன் அடித்தேன். எனக்கு ரொம்ப காய்ச்சல் இருக்க முடியலை பிரதர் அப்படின்னேன். அவங்க எனக்கு ஜெபம் படித்து தண்ணியை வந்துருச்சு, அதை நீ குடிமா உனக்கு சரியாக போகும் அப்படின்னாங்க. நான் அப்படி இருந்தாலும் ஒரு ஆள் மூலமாக அந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய இரத்தத்தை போடுங்க அப்படின்னாங்க. நான் அதைத்தான் இன்னும் வரை போட்டுக்கிட்டு இருக்கேன். வரும்போதெல்லாம் சாட்சி சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் அங்கே வந்தவுடனே எனக்கு தலையில் வலி அதிகமாயிரும். அப்புறம் சரி எப்படி சொல்ல அப்படின்ட்டு போயிடுவேன். இப்போ எனக்கு நல்ல பூரண குணத்தை தந்த அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கைகளை தட்டி